ശ്ലോകം 61. കന്യോവാച. அதுக்கு புத்திரியான ரேவதி பிரமுஜ முனியிட்ட பதில் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிக்காக்கும் இந்த கதைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ரேவத்ரிச்சம் வினா காலோ மமோத்வாஹோதிதோ நஹி அத சம்ரார்த்தயாம்யேத திவாஹம் பௌஷ்ணவே குரு. ரேவதி ரிச்சே ரேவத்ரிச்சம் வினா காலோ மம உத்வாஹ உஜிதோ ந ஹி அதஹ சம்ரார்த்தயாம் ஏதது விவாஹம் பௌஷ்ணவே குரு. ரேவத்ரிச்சம் வினா காலோ மமோத்வாஹோஜிதோ நஹி அத சம்ரார்த்தயாம்யேத விவாஹம் பௌஷ்ணவே குரு. ரேவதி ரிச்சம் வினா காலஹ மம உத்வாஹ உஜிதோ ந ஹி அதஹ சம்ரார்த்தயாம் ஏதது விவாஹம் பௌஷ்ணவே குரு. சம்ரார்த்தயாம் ஏதத் விவாஹம் பௌஷ்ணவே குரு. ரேவத்ரிச்சம் வினா காலோ மமோத்வாஹோஜிதோ நஹி அத சம்ரார்த்தயாமேத திவாஹம் பௌஷ்ணவே குரு. ரேவதி நட்சத்திரத்துல அல்லாதக்கு வேற ஒரு நட்சத்திரத்திலையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ரேவதி நட்சத்திரத்துல அல்லாதக்கு இருக்கிற எந்த சமயத்திலையும் என்னோட கல்யாணத்தை நடத்துறது உச்சிதமில்லை. எனக்கு வேற எந்த நட்சத்திரத்திலையும் என்னோட கல்யாணம் வேண்டாம். அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், அப்பா இந்த கல்யாணம் ரேவதி நட்சத்திரத்திலேயே பண்ணணும் அப்படிங்கிறா பொண்ணு. ஸ்லோகம் 62. ரிஷிருவாஜா. பிரமுஜ முனி வளர்த்து மகளான ரேவதி கிட்ட சொல்றார், இப்படி அடம் பிடிச்சா என்ன பண்றது குழந்தை அப்படின்னு. എന്നിട്ട് இந்த ரேவதி அப்படிங்கிற பொண்ணு ஜனிச்ச கதையும் அந்த ரேவதி நட்சத்திரத்தை கிருதவாக் அப்படிங்கிற முனி சபிச்சதையும் அந்த நட்சத்திரம் குமுதமலையில வந்து விழுந்ததையும் அப்படி இருக்கிற கதைகள் எல்லாம் சொல்றார். கிருதவாங் முனினா பூர்வம் ரேவதீபம் நிபாதிதம் பாந்தரே சென்னதே பிரீதீர் விவாஹஸ்யாத் கதம் தவ. கிருதவாக் முனினா பூர்வம் ரேவதீபம் நிபாதிதம் பாந்தரே சேத் ந தே பிரீதிஹி விவாஹः ஸ்யாத் கதம் தவ. கிருதவாக் முனினா பூர்வம் ரேவதீபம் நிபாதிதம் பாந்தரே சென்னதே பிரீதிர் விவாஹஸ்யாத் கதம் தவ. ரேவதி நட்சத்திரம் பூமியில பதிச்ச கதைய பிரமுஜ முனி வளர்த்து மகளான ரேவதி கிட்ட சொல்றார். முன்னால கிருதவாக் அப்படிங்கிற முனி ரேவதி நட்சத்திரத்தை சபிச்சு இந்த பூமியில குமுதமலையில பதிய வச்சார்.
ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வானத்திலேயே இல்லை. 27 நட்சத்திரத்துல இந்த ரேவதி நட்சத்திரம் மட்டும்தானங்க இல்லை. இல்லாத ஒண்ணு கேக்குறியே. அஸ்வதி பரணின்னு எத்தனை நட்சத்திரங்கள் கிடக்கு. வேற நட்சத்திரங்களில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றியே. உனக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னு சொன்னானாக்கா உன்னோட கல்யாணத்தை நான் எப்படி ஆக்கம் நடத்துவேன் அப்படின்னு கேட்கிறார். ஸ்லோகம் 63 கன்யோவாஜா. அதுக்கு பிரமுஜ முனிக்கு அந்த வளர்த்து மகளான ரேவதி பதில் சொல்றா. அதையாக்க நம்ம பார்க்கிறோம். இந்த 2 ஸ்லோகங்கள் அவளோட பதிலாக்கும். 63 64 ஸ்லோகங்கள். அதுக்கு என்னவாக்கம் செய்யணும் அப்படிங்கறதையாக்கம் சொல்றா. தவ கிம் தப்தவானேக கிருதவாக் ஏவ கேவலம் பவதா கிம் தபோ நேத்ரே தப்தம் வாக்காய மானசை. தபஹ கிம் தப்தவான் ஏக கிருதவாக் ஏவ கேவலம் பவதா கிம் தபஹ நேத்ரு தப்தம் வாக்காயாம் வாக்காய மானசைஹி. தப கிம் தப்தவான் ஏக கிருதவாகேவ கேவலம் பவதா கிம் தபோ நேத்ரு தப்தம் வாக்காய மானசை. நீங்கள் என்ன வாக்கும் சொல்லறேள் அப்பா. கிருதவாக்கு அப்படின்னு ஒரு முனி, அந்த முனி மட்டும்தான் தபசெல்லாம் பண்ணியிருக்காரா? வாக்காலையும் சரீரத்தாலையும் மனசாலையும் நீங்களும் இந்த தபசெல்லாம் செஞ்சிருக்கேளே. அப்ப அவருக்கு ஒரு சாபம் கொடுத்து அந்த வானத்திலேருந்து ரேவதி நட்சத்திரத்தை குமுதமலையில தள்ளிவிட முடியும் அப்படின்னா உங்களோட தபசக்தினால அந்த ரேவதி நட்சத்திரத்தை பூமியிலேருந்து மறுபடியும் அந்த வானத்துல கொண்டு போய் நிப்பாட்ட முடியாதா? கிருதவாக் அப்படிங்கிற அந்த ஒரு மகர்ஷி மட்டும்தானா இருக்கார். நீங்களும் மகர்ஷி தானே, பெரிய மகர்ஷி தானே. எனக்கு தெரியாதா உங்களோட சக்திய? வாக்காலையும் சரீரத்தாலையும் மனசாலையும் நீங்கள் எத்தனை தபமாக்கும் தபசாக்கும் பண்ணிருக்க. உங்க தபசக்தியினால அந்த குமுதமலையில விழுந்த அந்த ரேவதி நட்சத்திரத்தை மறுபடியும் கொண்டு போய் வானத்துல கொண்டு போய் நிப்பாட்டுங்கோ அப்படின்னு சொல்றார். அப்படின்னு ரேவதி அப்பாவான பிரமுஜன் கிட்ட அந்த மகர்ஷி கிட்ட சொல்றா அப்படிங்கறதையாக்க நம்ம பார்க்கிறோம். 64வது ஸ்லோகமும் ரேவதி அப்பா கிட்ட சொல்ற வார்த்தைகள் தான். ஜகஸ்ரஷ்டும் சமர்த்தஸ்துவம் வேத்ம்யஹம் தே தபோபலம் ரேவத்ரிட்சம் திவி ஸ்தாப்ய மமோத்வாஹம் பிதக் குரு. ஜகத் ஸ்ரஷ்டும் சமர்த்தஹ த்வம் வேத்ம்யஹம் தே தபோபலம் ரேவத்ரிட்சம் ரேவதி விருட்சம் திவி ஸ்தாப்ய மமோ உத்வாஹம் பிதா குரு. ஜகஸ்ரஷ்டும் சமர்த்தஸ்துவம் வேத்ம்யஹம் தே தபோபலம் ரேவத்ரிட்சம் திவி ஸ்தாப்ய மமோத்வாஹம் பிதக் குரு. இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக உங்களோட தபசுக்கு எபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால ரேவதி நட்சத்திரத்தை வானத்துல யதாஸ்தானம் ஸ்தாபிச்சு என்னோட திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு புத்திரி பிரமுஜ மகர்ஷிட்ட சொல்றா. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக உங்களோட தபசுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இந்த உலக நன்மைக்கு ஆயிட்டு நீங்கள் தபசு இருக்க,
அதனால இந்த ரேவதி நட்சத்திரத்தை மறுபடியும் வானத்துல கொண்டு போய் யதாஸ்தானத்துல ஸ்தாபிச்சு என்னோட திருமணத்தை பண்ணுங்க. 65வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரமுஜமுனி தன்னோட வாழ்த்து புத்திரியான ரேவதி கிட்ட ரிப்ளை சொல்றது யாக்கும் பார்க்கிறோம். ஏவம் பவது பத்ரம் தே யதைவ த்வம் பிரவிஷி மாம் தத்கிருதே சோம மார்கேஹம் ஸ்தாபயாம் அத்ய கௌஷ்ணபம். ஏவம் பவது பத்ரம் தே யதேவ த்வம் பிரவிஷி மாம் யதா ஏவ த்வம் பிரவிஷி மாம் த்வத்கிருதே சோம மார்கே அஹம் ஸ்தாபயாம் அத்ய கௌஷ்ணபம். ஏவம் பவது பத்ரம் தே யதைவ த்வம் பிரவிஷி மாம் தத்வத்கிருதே சோம மார்கேஹம் ஸ்தாபயாம்யத்ய கௌஷ்ணபம். நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ சொன்ன மாதிரி உனக்காக ரேவதி நட்சத்திரத்தை இன்னைக்கே நான் சந்திர வீதியில ஸ்தாபிக்கிறேன். ஆனா உறுதி ஒன்றும் சொல்ல முடியாது. தபசக்தி எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு பகவானோட அனுகிரகமும் வேணும். ஸ்தான பிரஷ்டம் வந்தானாக்கா அந்த ஸ்தான பிரஷ்டம் சம்பவிச்ச அந்த பொசிஷனிலேருந்து கீழே இறங்கத்தான் வேணும். அதனால சூரிய மார்க்கத்துல ரேவதி நட்சத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முடியாத விஷயமாக்கும், சிரமமாக்கும். முயற்சி பண்ணினா நடக்காது அப்படின்னே தெரியும். அதனால சந்திர மார்க்கத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு நான் இன்னைக்கே முயற்சி பண்றேன். ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் அவரு செஞ்ச ஏதாவது ஒரு தவறினால அவரோட பதவியில ஒரு ஸ்தான பிரஷ்டம் வந்து அந்த பதவியில இருந்து இறங்க வேண்டி வந்ததுன்னா மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு வேற ஒருத்தராக்கும் வருவார். அவரால் போய் உட்கார முடியாது. அதுக்கு இனி நிறைய காலம் அவர் முயற்சி பண்ணிதான் அங்க போய் உட்கார பറ്റുம். அதனால ஸ்தான பிரஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த பதவியிலேருந்து கீழே இறங்கத்தான் வேணும். அப்ப சூரிய மார்க்கத்துல மறுபடியும் இந்த ரேவதி நட்சத்திரத்தை கொண்டு ஸ்தாபிக்கிறது அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால நான் உனக்காக ஒரு வேலை பண்றேன். உனக்கு வானத்துல இந்த ரேவதி நட்சத்திரத்தை ஸ்தாபிக்கணும் நம்படுத்தானே. அதனால வானத்துல ரேவதி நட்சத்திரம் இருந்தாதானே உனக்கு ரேவதி நட்சத்திரம் கல்யாணம் பண்றதுக்கு கிடைக்கும். அதனால ஒரு விஷயம் செய்யறேன், சந்திர மார்க்கத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறார். ஸ்லோகம் 66. பகவான் ஸ்கந்தன் சுப்பிரமணிய சுவாமி அகஸ்திய மாமுனிட்ட இந்த கதையை வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரமுஜ முனி ரேவதி நட்சத்திரத்தை அவரால் முயற்சி பண்ணி அந்த வானத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு முடிஞ்சுதா அப்படிங்கிறத சொல்லிண்டாக்கும் இருக்கார். 66வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. ஏவ முக்த்வா முனிஸ்தூர்ணம் பௌஷ்ணவம் ஸ்வதபோ பலாத் யதா பூர்வம் ததா சக்ரே சோம மார்கே கடோத்பவ. ஏவம் உக்த்வா முனிஹி தூர்ணம் பௌஷ்ணவம் ஸ்வதபோபலாத் யதா பூர்வம் ததா சக்ரே சோம மார்கே கடோத்பவ. ஏவமுக்த்வா முனிஸ்தூர்ணம் பௌஷ்ணவம் ஸ்வதபோபலாத் யதா பூர்வம் ததா சக்ரே சோம மார்கே கடோத்பவ. இப்படி சொல்லிட்டு ஏவம் உக்த்வா முனிஹி தூர்ணம் அப்படின்னா இப்படி சொல்லிட்டு அந்த முனி பேசாம அமைதியா தியானிச்சார் பகவான. பௌஷ்ணவம் அப்படிங்கிறது இங்க ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரத்தை ஸ்வதபோபலாது தன்னோட தபசக்தியால யதா பூர்வம்
തഥാ ചക്രേ സോമമാർഗേ ഗഡോദ്ഭവ. സ്വന്തം തപോബലത്താല രേവതി നക്ഷത്രത്തെ அதிசீக்கிரமாக ஆல்ரெடி வானத்துல இருந்தா மாதிரியே அந்த சந்திர வீதியில ஸ்தாபிச்சார், சோம வீதியில ஸ்தாபிச்சார் அகஸ்திய மாமுனே அப்படின்னு இங்க ஸ்கந்தன் கதை சொல்லிட்டு இருக்கார். அதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 67வது ஸ்லோகம் பார்க்கிறோமே. ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிக்கு கதை சொல்லி கொடுக்கறதையாக்கும் பார்க்கிறோமே. ரேவதீனாம் நட்சத்திரே விவாஹ விதினா முனி ரேவதீம் பிரததௌ ராஜ்ஞே துர்தமாய மகாத்மனே. ரேவதி நாம்னி நட்சத்திரே விவாஹ விதினா முனி ரேவதீம் பிரததௌ ராஜ்ஞே துர்தமாய மகாத்மனே. ரேவதி நட்சத்திரத்துல ரேவதியோடு விருப்பப்படி ரேவதி நட்சத்திரத்துல விவாக விதி அனுசரிச்சு அந்த முனி ரேவதிய சிரஷ்டனா இருக்கிற துர்தமனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிட்ட சொல்றார். பிரமுஜ முனி தன்னோட மகளோட விருப்பப்படி ரேவதி நட்சத்திரத்தை சந்திரவீதியில ஸ்தாபிச்சு அந்த ரேவதி நட்சத்திரத்திலேயே வர முகூர்த்தத்துல திருமணத்தை பண்ணினார். 68வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிட்ட சொல்றார், கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு. கிருத்வா விவாஹம் கன்யாயா முனிராஜானமப்ரவீத் கிம் தே பிலஷிதம் வீர வத தத் பூரயாம்யஹம். கிருத்வா விவாஹம் கன்யாயா முனி ராஜானாம் அப்ரவீத் ராஜானாம் அப்ரவீத் கிம் தே அபிலஷிதம் வீர வத தத் பூரய தத் பூரயாம் அஹம். கிருத்வா விவாஹம் கன்யாயா முனிராஜானாப்ரவீத் கிம் தே அபிலஷிதம் வீர வத தத் பூரயாம்யஹம். பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ராஜகுமாரன் கிட்ட முனி கேட்கிறார், வீரா சொல்லு, உனக்கு என்னவாக்கும் ஆசை இருக்கு, உனக்கு என்ன ஆசையினாலும் நான் என்னோட தபோபலத்தால அதை நிறைவேற்றி கொடுக்கறேன். என்னோட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாயிருந்தது. அக்னிதேவன் நீயாக்கும் என்னோட புத்திரியோடு கணவர் அப்படின்னு சொன்னதுனாலேயாக்கும் நான் உங்ககிட்ட என்னோட புத்திரிய கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நான் சொன்னதை நீ கேட்டாய், அதனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அதை சாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிட்ட சொல்றார். 69வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. பிரமுஜ முனி இப்படி சொன்னோன்னு துர்தமன் அப்படிங்கிற ராஜா ரேவதியோடு கணவராயிட்டாரு. இப்போ அவரு பதில் சொல்றார், மனோ ஸ்வயம்புவஸ்யாஹம் வம்சே ஜாதோஸ்மி ஹே முனே மன்வந்தராதிபம் புத்ரம் त्वत्प्रसादाच्च कामये. மனோ स्वायम्भुवस्य अहम वंशे जातः अस्मि हे मुने मन्वन्तराधिपं पुत्रं त्वद् प्रसादात् च कामये. मनो स्वायम्भुवस्याहं वंशे जातोऽस्मि हे मुने
மன்வந்தராதிபம் புத்திரம் त्वत्प्रसादाच्च कामये. മന്വന്തര அதிபனாயிருக்கணும் என்னோட புத்திரன். അതൊരു பெரிய பதவியாக்கும். 71 சதுர்யுக காலமாக்கும் அந்த பதவி அப்படிங்கிறது. அப்படி ஒரு புத்திரனாக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். நான் ஜனிச்சது சாயம்புவ மனுவோடு வம்சத்திலேயாக்கும். இனி உங்களோடு அனுகிரகத்தால ഒരു മനുവായിട്ട് ഒരു പുത്രൻ എനിക്ക് വേണം. മന്വന്തര അധിപനായിട്ട് ഒരു പുത്രൻ. 14 മനുക്കളുണ്ട്. அதுல ஒரு மனுவாயிட்டு என்னோட புத்திரன் பவிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார் ராஜா. அதுக்கு முனி பதில் சொல்றார். முனிருவாஜா ஸ்லோகம் 70. யத்யேஷா காமனாதேஸ்தி தேவ்யா ஆராதனம் குரு भविष्यत्येव दे पुत्रो मनुर्मन्वन्तरादिपा. यद् एषा कामना ते अस्ति देव्या आराधनं कुरु भविष्यति एव ते पुत्रः मनुः मन्वन्तरादिपः. यद्येषा कामनाते अस्ति देव्या आराधनं कुरु. यद्येषा कामनादेस्ति देव्या आराधनं कुरु भविष्यत्येव ते पुत्रो भविष्यद् एव ते पुत्रः மனோர்மன்வந்தராதிப. உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தானாக்கா அது சாதிச்சு வரத்துக்கு அம்பாளுக்கு தான் சாதிக்கும். நான் சாதாரணமான ஒரு மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட சொல்றார் முனி. அம்பாளை ஆராதியுங்கோ. அம்பாளை பூஜிச்சானா உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி மன்வந்தர அதிபனாயிட்டு ஒரு புத்திரன் உண்டாகத்தான் செய்யும். அப்படி ஒரு ஆக்கிரகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதிபரா சக்தியை பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாளுக்கு தான் உங்களோட இந்த ஆக்கிரகத்தை சாதிச்சு தரத்துக்கு சாதிக்கும்.